இந்த தீவிரவாதி வழிப்பறி கொள்ளை அவங்களாம் இருக்காங்கன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதை யாரும் நீங்கள் நம்பலை. இது அந்த ஸ்டேட் இல்லை, இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்மந்தப்பட்டவரே சொல்லியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. திருநெல்வேலியிலேருந்து டிரைவர் பிரபு பேசுகிறேன். ரொம்ப நாளாக ஒரு ரூட்டில் ஒரு வழிப்பறி நடக்குது பார்த்துக்காங்க. அந்த வழிப்பறிக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்ட்டு இருக்குது. அதாவது எந்த ரூட்டு சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், சித்தூர் டு திருப்பதி இந்த பைபாஸில் நைட்டு போல் பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி பணம் செல்லு எது இருந்தாலும் பிடிங்கிடுறாங்க. நான் நேற்று 1ஆந்தேதி நைட்டு அந்த ரூட்டில் 12 மணிக்கு நைட்டு வந்தால் பார்த்துக்கோங்க. எங்கேருந்து தான் பைக்காரன் வந்தான்னு தெரில. பைக்கில் வந்தான், சடனாக வந்து வண்டி பின்னாடி வந்து நிப்பாட்டுன்னா என்ன ஏதுன்னே தெரில. நான் நிப்பாட்டில் பார்த்தாங்க ரைட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தேன். அப்படியே அவன் விடுற மாதிரி தெரில. பின்னாடி ஒரு 3-4 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணி வந்தான். நான் அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நிப்பாட்டவும் முடியாது. ஏன்னா அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பக்கா திருடன்ட்டு. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்ச டிரைவர் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட தேவையில்லை, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க அந்த ரூட்டில் ஒத்தையில் போக வேண்டாம், கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க. அந்த ரூட்டில் எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க. மேக்ஸிமம் எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் டு திருப்பதி பைபாஸு. அந்த பைபாஸில் யார் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டாதீங்க. நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துருக்கணும். பணமோ பொருளோ போயாச்சுன்னா நம்ம திருப்பி சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக நடக்குது. ஏன்னா நான் அந்த சித்தூர் பைபாஸ் எண்டிங்கில் போய் அதில் போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க இப்படி தான் சொன்னாங்க, தம்பி இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணோம் தம்பி, ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கு. இந்த ரூட்டில் பார்த்து வாங்க, யார் நிப்பாட்டாலும் நிப்பாட்டாதீங்க, அவங்க திருடனுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி அவர் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, ஒரு வீடியோ ப்ரூஃபாக எடுத்து வைக்க வேண்டியதானே, அது அப்படி எப்படின்னு நாங்கள் நம்புறதுன்றாங்க. உயிரை காப்பாற்ற தான் ஃபஸ்ட்டு தோணும். அந்த நேரத்தில் வீடியோலாம் எடுக்க தோணாது, அது யாராக இருந்தாலும். ஏன்னா ஒரு 3-4 பேர் வந்து சுற்று போட்டாங்கன்னும் போது அந்த நேரத்தில் அப்படி தான் யோசிக்க தோணுதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு லைக்கோ ஃபாலோ சப்ஸ்கிரைப் எதுவும் தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும்.